நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் நாள் பாக்கிய நாள், நன்னாள். நான் இயேசுவை என்னுடைய ஆவியின் கண்களிலே, ஆத்துமாவின் கண்களில் தரிசித்த அந்த நாள் பாக்கியமான நாள், ஈடுனே இல்லாத நாள். அல்லேலூயா. மாணிக்க தேரோடே உலகமே வந்தாலும், பொய் பொய்யா படிக்கிறீங்க பாருங்க. உறவுகள் நின்றாலும், எவ்வளவு பொய். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்க மச்சான் கோவப்படுறான், என் மச்சினிச்சி கோவப்படுறான், என் அத்தை கோவப்படுறான், எவ்வளவு பொய். மறுபடி உலகமே வந்தாலும் போனாலும், அல்லேலூயா அல்லேலூயா. உலகமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, வந்தாலும் சரி, அது போனாலும் சரி, அவருக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இதை புரிந்து கொள்றது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாள் நன்னாள், பாக்கியமான நாள், ஒப்பிட முடியாத மகிமையின் நாள். இந்த நாளுடைய ஞாபகம் எப்பொழுதுங்க? எவ்ரிடே, ஒவ்வொரு நாள். குறிப்பா அந்த வாரத்தின் ஒரு நாள் ஆராதனைக்கு வரும்போது அந்த நாளை நினைக்கிறேன். கர்த்தர் என்ன தொட்ட, கர்த்தரை கண்டு கொண்ட அந்த நாளை நான் நினைச்சு அகமகிழ்ந்து பாடுறேன். சபைக்குள்ள வந்து இந்த பாடலாம் படிக்கும்போது இந்த வார்த்தைக்கு நான் தகுதியான ஆளா? இப்படி வார்த்தைகளை சொல்லி படிக்கிறேனே. உலகமே வந்தாலும், உறவுகள் என் பக்கத்தில் நின்றால், இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், என்னன்னா, இந்த வார்த்தையை சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேனே, இதை நான் பொய்யாய் சொல்லி மகிமைப்படுத்துறேன்னா உண்மையாவே நான் சொல்லுகிறேன்னா? பொய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினால் அதனால கர்த்தர் மகிமைப்படுவாரா? இல்ல துக்கம் படுவார் பாருங்க. பொய் சொல்லி தேவனுக்காக நான் காணிக்கை கொடுத்தா கர்த்தர் மகிமைப்படுவாரா? நோ. அந்த காணிக்கையில கர்த்தர் துக்கம் தான் படுவார். பொய் சொல்லி கர்த்தரை ஆராதிச்சா கர்த்தர் அதுல மகிமைப்படுவாரா? நோ நோ நோ, துக்கம் தாங்க படுவாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிப்பை பெற்ற அந்த நாள், ரட்சணிய நாள், எவ்வளவு பெரிய மேன்மையான நாள். நாம் அதை புரிந்து கொண்டால் உண்மையாவே உள்ளத்திலிருந்து சொல்லுவோம், இந்த உலகமாவது, உற்றாராவது, உறவினராவது, இயேசு எனக்கு போதும்.